गुरुर्ब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्मा तस्मै श्रीगुरुवे नमः। वृषोत्पयाय विद्महे कृणीहस्ताय धीमहि तन्नो गुरुः प्रचोदयात्। काञ्चीवासाय विद्महे शान्तरूपाय धीमहि तन्नो चन्द्रशेखरेन्द्र प्रचोदयात्। हर हर शङ्कर जय जय शङ्कर, हर हर शङ्कर जय जय शङ्कर। ஆன்மீக அன்பர்கள் எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம். கிட்டத்தட்ட கடந்த ஒரு வருஷமா நம்முடைய வாழ்ந்த இன்னைக்கு வரைக்கும் அற்புதங்கள் பல செஞ்சுட்டு வரும். பூஜ்ய ஸ்ரீ காஞ்சி மகா சுவாமிகள் செய்த அற்புதங்கள் மற்றும் சிறந்த நிகழ்வுகளை ஒரு சிறு கதை வடிவுகளை உங்கள்கிட்ட சொல்லிட்டு வரேன். ஏன்னா பெரியவாளை பற்றி அடுத்த தலைமுறைக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு சின்ன ஆசை. அந்த வகையில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மகாபெரிவாளுடைய நிகழ்வில் சொல்லிட்டு வந்தானா நேற்றுக்கு அந்த வீடியோ போடலை. ஏன்னா இன்றைக்கி நம்ம மகாபெரிவாளோட 131வது ஜெயந்தி நம்ம குடந்தை மாநகரத்தில் ஒவ்வொரு வருஷமும் மிகச்சிறப்பாக கொண்டாடுற வழக்கம் உண்டு. அதாவது நம்ம குடந்தை ஞானசுதா அப்படின்னு உள்ள ஒரு ரிஜிஸ்டர்டு ட்ரஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 30-32 வருஷமாக இயங்கிட்டு வருது. அதில் நம்ம பூஜ்ய ஸ்ரீ மகா சுவாமிகளுடைய இந்த ஆராதனையை மிகச்சிறப்பாக அன்னதானமெல்லாம் கொடுத்து 16வது வருஷமாக இந்த வருஷமும் மிகச்சிறப்பாக செஞ்சுருக்கா. நம்ம குடந்தை மற்றும் குடந்தையை சுற்றி உள்ள பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு 50 சென்டரில் ஒரு 40,000 to 50,000 பேருக்கு சிறப்பான அன்னதானம் நம்ம மகா சுவாமிகளுடைய ஜெயந்தி விழாவனை முன்னிட்டு இன்றைக்கி ஞானசுதா செஞ்சிருக்கு. இந்த அன்னதான நிகழ்வில் என்ன சிறப்புனாக்க, மற்ற அரசியல் கூட்டங்கள் அரசியல் மாநாடு நடக்கும்போது பல்வேறு இடங்களில் உணவு தயாரிக்கப்பட்டு ஒரு 50,000-60,000 பேருக்கு விநியோகிக்கப்படும். ஆனால் நம்மளுடைய இந்த அன்னதானம் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டோம்னா, அனைவருக்குமான உணவு ஒரே இடத்தில் தயாரிக்கப்பட்டு 50 சென்டருக்கு அனுப்பப்படுறது அப்படிங்கிறது தான். அப்படி தயாரிக்கப்பட்ட அந்த அன்னதான உணவுகளின் ஒரு சிறு பகுதியைத்தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கள். இப்போ நம்ம வானொலியில் பார்க்கும்போதே எவ்வளவு ஆச்சரியமாகவும் ஒரு பிரம்மாண்டமாகவும் தெரியறது இல்லையா? அது இவை அனைத்துமே நம்ம மகாமக குளத்துக்கு பக்கத்தில் இருக்கிற வீரசைவ மடத்தில் தான் செய்கிறது. சாதாரணமாக ஒவ்வொரு வீட்லேயுமே ஒரு 2-3 பேருக்கு சமைக்கிறதே கஷ்டப்படுவார். அதுவும் ஒரு 7-8 பேர் விருந்தாளி வந்துடுத்துனா இன்னமுமே கஷ்டம் கூட. ஆனால் இப்போ இங்கே காணொலியில் பாருங்க, நீங்கள் எத்தனை பேர் இந்த 50,000 பேருக்கு உணவு செய்கிறதுக்கு எத்தனை மனிதர்கள் பாருங்கள். அவள் பக்தி சக்தியுடைய நம்மளுடைய மகா பெரியவாளுக்காக மிகச் சிறப்பாக செஞ்சுருக்கிற காட்சி நமக்கெல்லாம் பார்த்தாலே புல்லரிக்கிறது. காலையில் 7 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் மிகச்சிறப்பான முறையில் நம்முடைய காஞ்சி மகா சுவாமிகளுக்கு வேத விற்பன்னர்களால் பூஜை செய்யப்பட்டது. ஹர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர 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 ஜய ஜய சங்கர
சிறப்பா பூஜை முடிஞ்ச உடனே தூய்மையாக பக்தி சிந்தையோடு செய்யப்பட்ட அந்த அன்னதான உணவுகள் கிட்டத்தட்ட ஒரு 20-30 டாட்டா ஏசில் ஏற்றி அந்தந்த சென்டருக்கு அனுப்பிச்சி வச்சாங்க. அதை கொடியசைக்கு துவக்கி வைக்கிற காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்க்குறாள். அந்த மாதிரி அனுப்பப்பட்ட எல்லா அன்னதான பொருட்களும் ஒவ்வொரு சென்டர்லையும் இறக்கி வச்சு அந்த ஒவ்வொரு சென்டர்லையும் பிரத்யேகமாக பூஜை செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்பட்டது அப்படிங்கிறது மிகச்சிறப்பாக இருக்கு. எப்படி இதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும், புல்லரிக்கிறது இல்லையா? சிறப்பான இந்த வைகாசி அனுஷம் மகா பெரியவள், அதாவது சாட்சாத் பரமேஸ்வரனே அவர்தான், அவருடைய திருவருளால் மிகச்சிறப்பாக நடந்தேறி இருக்கிறது. ஒவ்வொரு வருஷமும் இதைப்போல் சிறப்பாக நாமெல்லாம் வைகாசி அனுஷம் கொண்டாடணும்னு பெரியவாளை பிரார்த்திச்சுண்டு அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, ஜெய ஜெய